ஹாய். இப்போ வந்து ஹீப் சார்ட் பார்க்கலாம். ஹீப் சார்ட் வந்து யூனிட் 1ல லாஸ்ட் டாப்பிக்காக நமக்கு இருக்கும். ஹீப் சார்ட் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த இன்டர்னல் சார்ட்டிங். ஓகேவா? ஸோ இன்டர்னல் சார்ட்டிங் அப்படின்னா சார்ட்டிங் வந்து மெமரியில் வந்து நடக்கும், மெயின் மெமரியில் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ செகண்டரி மெமரியில் சார்ட்டிங் நடந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் சார்ட்டிங் அப்படின்னும்போது மெயின் மெமரியில் சார்ட்டிங் வந்து நடக்குது அப்படின்னா அதை வந்து இன்டர்னல் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் சார்ட்டிங்கில் ஒன் ஆஃப் த சார்ட்டிங் தான் வந்து ஹீப் சார்ட். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு சார்ட் த கிவன் எலமெண்ட்ஸ் எய்தர் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ நமக்கு வந்து எலமெண்ட்ஸை அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீப் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹீப் சார்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி வந்து அதை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ வந்து கொண்டு வருது. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 2 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் டன் இன் 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து டெலிஷன் ஆஃப் மேக்ஸிமம் கீ ஆர் மினிமம் கீ. இப்போ ஹீப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதே வந்து பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் வந்து ஹீப்பு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸ் ஹீப்பு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மினிமம் ஹீப்பு. மேக்ஸ் ஹீப் வந்து எதுக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வரணும் அப்படின்னா மேக்ஸ் ஹீப் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒருவேளை நமக்கு வரக்கூடிய ஆன்சர் அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர் அந்த ஆர்டரில் வரணும் அப்படின்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது மினிமம் ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மினிமம் ஹீப் வந்து எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், மேக்ஸிமம் ஹீப் வந்து எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மினிமம் ஹீப் வந்து டு கெட் ஆன்சர் இன் அசெண்டிங் ஆர்டர், மேக்ஸிமம் ஹீப் இஸ் டு கெட் ஆன்சர் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ ஹீப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிஷன் வந்து பண்ணணும். ஸோ மினிமம் ஹீப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் மினிமம் கீ வந்து நம்ம டெலிட் பண்ணணும். மேக்ஸிமம் ஹீப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கீ வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹீப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அப்புறம் நம்ம வந்து டெலிட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 ஒர்க்கை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிப்பீட்டடாக வந்து செஞ்சுட்டே இருப்போம் அன்டில் அந்த ஹீப் ட்ரீ வந்து நமக்கு எம்டி ஆகிற வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய ப்ரொசீஜர் வந்து பார்த்துலாம். ஸோ இதோடைய ப்ரொசீஜர் வந்து நமக்கு என்ன இருக்குது, கன்ஸ்ட்ரக்ட் பைனரி மின் ஹீப் ஆர் மேக்ஸ் ஹீப். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து மினிமம் ஹீப்போ இல்லை மேக்ஸிமம் ஹீப்போ வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த மினிமம் ஹீப் அப்படின்றது வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் அவுட் பண்ணணும்னா மினிமம் ஹீப்பு, டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஹீப் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, டெலிட் த ரூட் நோடு ஃப்ரம் த மினிமம் ஹீப் ஆர் மேக்ஸிமம் ஹீப். ஸோ நீ எந்த ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறியோ அதில் ரூட் நோடு இருக்கும் இல்லையா, அந்த ரூட் நோடை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெலிட் பண்ணணும். ஸோ டெலிட் பண்ண அந்த ரூட் நோடை நம்ம என்ன பண்ணுறோன்னா சார்ட்டட் லிஸ்ட்டில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ ரூட் நோடை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த கீழே இருக்கிற நோட்ஸில் ஏதாவது ஒரு நோடை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரூட் நோடாக கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஹீப்பிஃபை மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்னன்றதை நம்ம எக்ஸாம்பிளில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஃபோர்த்து டெலிட் பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சார்ட்டட் லிஸ்ட்டில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ புட் த டெலிட்டட் எலமெண்ட்ஸ் இன் டு த சார்ட்டட் லிஸ்ட். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும், ரிப்பீட் 1 to 3 ஸ்டெப்ஸ். 1லேருந்து 3 வரைக்கும் இதே ஸ்டெப்ஸை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா ஹீப் பிகம்ஸ் எம்டி. ஓகேவா? ஸோ ஹீப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து டெலீட் ஆகி நமக்கு சார்ட்டட் லிஸ்ட்டில் வந்து சேவ் ஆகிட்டே வரும். அப்போ ஃபைனலாக நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு சார்ட்டட் லிஸ்ட் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹீப் சார்ட்டுக்கான ப்ரொசீஜர். இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்னதாக தான் நான் எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எக்ஸாம்பிள்ஸில் அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு 6 மார்க்கில் தான் கேட்குறாங்க, 7 மார்க்கில் தான் கேட்குறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எலமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேவா? ஒருவேளை ஒரு 13 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 7 to 8 எலமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மோர் ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து டோட்டலாக வந்து ஒரு 6 எலமெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து அன்ஆர்டராக இருக்குது. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து அசெண்டிங் ஆர்டருக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஓகே, அதாவது அசெண்டிங் ஆர்டருக்கு எனக்கு இந்த ஆன்சர் வந்து வேணும். அதனால் நான் என்ன வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மினிமம் ஹீப் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் மினிமம் ஹீப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நமக்கு என்ன இருக்குங்க, ஹீப் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ ஹீப் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மினிமம் ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ மின் ஹீப் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து எதில் கிடைக்கும், அசெண்டிங் ஆர்டரில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மின் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே இருக்கிற நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பரை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இன்சர்ட்
10. ஏன்னா ஹீப் ட்ரீ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இல்லையா, 1 by 1 தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஹீப்பிஃபை அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன். இப்போ இனிஷியலாக நான் வந்து ஃபஸ்ட் நோடை தான் நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ அப்போது நம்ம எதை ஃபஸ்ட் நோடாக ரீட் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் நோடாக வந்து நம்ம எழுதிடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் ரெண்டாவது எலமெண்ட் வந்து என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ அந்த 3யை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா? எப்பயுமே ஹீப்பில் நம்ம ஒரு நோடாக இன்சர்ட் பண்ணும்போது லெஃப்ட்டை முடிச்சுட்டு தான் நம்ம ரைட்டுக்கு போகணும். ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நோடை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ரூட் நோடை ஆக்கிட்டேன். செகண்ட் நோடை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் மினிமம் ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். மினிமம் ஹீப்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற ட்ரீலே வந்து மினிமம் எலமெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு ரூட் நோடாக கொண்டு வரணும். ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, பேரண்ட் நோடை விட சில்ட்ரன்ஸ் நோடு வந்து அதிகமாக இருக்கணும். எப்பயுமே சில்ட்ரன்ஸை விட பேரண்ட் நோடு வந்து கம்மியாக இருக்கணும். இங்கே அந்த மாதிரி இருக்கா நமக்கு, பேரண்ட் நோடு வந்து 10, ஆனால் அதோடைய சைல்டு நோடு வந்து என்னவா இருக்குது, 3. ஸோ அப்போ 3 வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, ஆனால் நமக்கு என்னவா இருக்கணும், பேரண்ட் நோடு வந்து சின்னதாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீப்பிஃபை பண்ணணும். இங்கே ஹீப்பிஃபை அப்படின்றது என்னென்னா ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணுறது தான் வந்து ஹீப்பிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து நம்ம ஹீப்பிஃபை பண்ணோம்னா 3 வந்து மேலே போயிடும், 10 வந்து கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 3 வந்து என்னவாயிடுது, ரூட் நோடு ஆகிடுது, 10 வந்து நமக்கு கீழே சைல்டு நோடு ஆகிடுது. ஸோ இப்போ ஹீப் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமா, மினிமம் ஹீப்னா நமக்கு ரூட் நோடு வந்து இங்கே இருக்கிற நோடை விட ஸ்மால் வேல்யூவாக இருக்கணும், ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணும்பொழுது நம்ம வந்து கரெக்டாக அந்த ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கா, கன்ஸ்ட்ரக்ட் ஆகலை அப்படின்னா ஹீப்பிஃபை பண்ணி கரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணிடணும், அந்த ஹீப் ட்ரீயை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஹீப் வந்து கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த எலமெண்ட் நமக்கு என்ன இருக்குது, இன்சர்ட் 5. ஓகேவா? ஸோ 5 வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஏற்கனவே 3, 10 வந்து இருக்குது. இப்போ ரூட் நோடுக்கு போகிறோம். ரூட் நோடில் லெஃப்ட் வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் முடிஞ்சதால் இப்போ 5 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் கொண்டு போயிட்டு இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், பேரண்ட் நோடோட நான் இன்சர்ட் பண்ண நோடை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ பேரண்ட் நோடு வந்து இப்போ நான் இன்சர்ட் பண்ண நோடை விட கம்மியாக இருக்கணும். ஸோ கம்மியாக தானே இருக்குது நமக்கு, 5 விட 3 வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஒழுங்காக வந்து என்ன ஆகிடுச்சு, ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. அப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், எதை இன்சர்ட் பண்ணணும், 7 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் 7. ஸோ 7 இன்சர்ட் பண்ணும்பொழுது ஏற்கனவே இருக்கிற ஹீப் ட்ரீயை அப்படியே எடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 7 வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ரூட் நோடு கீழே லெஃப்ட் சைல்டும் இன்சர்ட் பண்ணிட்டாங்க, ரைட்டு சைல்டும் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே ரெண்டுமே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு பைனரி ட்ரீனா சைல்டு வந்து நாட் மோர் தேன் 2. ஓகேவா? மோர் தேன் 2 வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்போ 2 சைல்டுமே வந்துருச்சு. அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும், அடுத்த லெவலில் லெஃப்ட் சைடில் இருக்கிற நோடோட நம்ம வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டு இந்த 7 வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்சர்ட்டிங் அப்படின் போது லெஃப்ட் டு ரைட் இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதனால் 10க்கு லெஃப்ட் சைடில் நான் என்ன பண்ணிட்டேன், 7 வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு, ஆனால் ஹீப் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். நான் இன்சர்ட் பண்ண நோடு பேரண்ட் நோடை விட பெருசாக இருக்கணும். பெருசாக இருக்கா, இல்லை. ஸோ 10 பேரண்ட் நோடு தான் வந்து என்னவாக இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த வந்து நம்ம ஹீப்பிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ஹீப்பிஃபை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை நான் ஹீப்பிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும், 3 அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த 7 வந்து எங்கே போயிடும், 10 கிட்ட போயிடும். 10 வந்து எங்கே வந்துடும், கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த சைடு 5 வந்து அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து 7 வந்து மேலே அனுப்பினோம் இல்லையா, இப்போ 7உடைய பேரண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ 7 விட 3 வந்து என்னவா இருக்குது, பேரண்ட் வந்து சின்னதாக தான் இருக்குது. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கரெக்டாக தான் வந்து ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9 வந்து இன்சர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எலமெண்ட் வந்து நமக்கு 9 தானே இருக்குது. ஸோ அதனால் இன்சர்ட் 9. ஸோ 9 வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணும்பொழுது இதில் தான் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி ஆகணும். ஸோ 3, ஸோ இந்த பக்கம் வந்து 7 அண்ட் திஸ் சைட் இஸ் 5. ஸோ இங்கே வந்து 10 இருக்குது. இப்போ நான் 9 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ 9 வந்து நான் எங்கே இன்சர்ட் பண்ணி ஆகணும், ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு ரைட் சைடில் தான் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், இன்சர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோடைய பேரண்ட்டோட நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ பேரண்ட் வந்து நமக்கு 9 விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக தான் ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் வி கோ ஃபார் நெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இன்சர்ட் 6. 6 வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ 6 இன்சர்ட் பண்ணும்பொழுது ஏற்கனவே இருக்கிற ட்ரீயை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 7, 5,
இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 9. ஸோ கீழே இந்த நோடில் 10, 9 லெஃப்ட் ரைட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும், இதே லெவலில் 5க்கு லெஃப்ட் சைடாக வந்து நம்ம என்ன பண்ணணும், 6 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் டு ரைட் ஆர்டரில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ அதனால் இந்த ரெண்டும் முடிஞ்சதால் அடுத்த நோடில் இதே லெவலில் இருக்கிற அடுத்த நோடுக்கு நான் லெஃப்ட் சைடாக 6 வந்து என்ன பண்ணிடுறேன், இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 6 வந்து பேரண்ட் நோடை விட பெருசாக இருக்கா, பெருசாக தான் இருக்குது. ஓகேவா? அதாவது 6உடைய பேரண்ட்டு இதை விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஹீப்பு வந்து கரெக்டாக தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ மின் ஹீப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பேரண்ட்டும் அதுக்கு கீழே கனெக்ட் ஆகிருக்கிற சைல்டு நோடை விட சின்னதாக இருக்கணும். இப்போ 3 எடுத்துக்கிட்டோன்னா 3உடைய சைல்டு 7ம் 5ம். ஸோ கம்மி 3 வந்து இவங்களை விட கம்மியாக தான் இருக்குது. இப்போ 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 விட 7 வந்து 10, அதோடைய சைல்டு 10, 9 விட சின்னதாக தான் இருக்குது. அது மாதிரி இப்போ 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5உடைய சைல்டை விட சின்னதாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எல்லா பேரண்ட் நோடுமே வந்து சில்ட்ரன்ஸை விட கம்மியாக இருக்கணும். அதை தான் வந்து நம்ம மின் ஹீப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே மேக்ஸ் ஹீப்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ரூட் நோடு வந்து பெருசாக இருக்கணும், சைல்டு நோடு வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹீப்பிஃபை வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 6ஐயும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஹீப்பை நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், டெலிஷன் ஆஃப் மேக்ஸிமம் கீ ஆர் மினிமம் கீ. நான் வந்து மின் ஹீப் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டெலிஷன் ஆஃப் மினிமம் கீ வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியாச்சு, மினிமம் கீயை வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே இருக்கிறதுலே எது நமக்கு மினிமம் கீ, ரூட் நோடு தான் மினிமம் கீ. நமக்கு வந்து மினிமம் ஹீப்னா இங்கே இருக்கிற நோடுலே வந்து மினிமம் நோடு எதுவோ அதுதான் ரூட் நோடாக இருக்கணும். ஸோ நம்ம கரெக்டாக வந்து ஹீப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மினிமம் ஹீப்பில் வந்து ரூட் நோடு தான் எல்லா நோடை விட மினிமம் நோடாக இருக்கும். ஸோ நமக்கு ஹீப்பை வந்து கரெக்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இருக்கிறதுலே வந்து மினிமம் வேல்யூ நமக்கு 3 வந்து இங்கே கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த மினிமம் வேல்யூவை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். ஸோ மினிமம் வேல்யூவை நாம் ரூட் நோடை வந்து டெலிட் பண்ணும்பொழுது நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லீஃப் நோடோட அந்த நோடை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணணும். ஏன்னா 3ஐ வந்து நான் அப்படியே டெலிட் பண்ணனா இந்த 7, 5லாம் எங்கே போகும்? ஸோ அது வந்து என்ன ஆகிடும், எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிடும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த நோடாக இருந்தாலும் அது பேரண்ட் நோடாக இருந்தாலும் சரி, ரூட் நோடாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம லீஃப் நோடுக்கு கொண்டு வந்துடணும். லீஃப் நோடுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து அங்கே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த நோடை வந்து நம்ம டெலிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 3ஐ வந்து நான் டெலிட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் ஆர்டரில் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னேன். டெலிட் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் ஆர்டரில் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரைட்டு டு லெஃப்ட் ஆர்டரில் தான் நம்ம டெலிட் பண்ணணும். அப்போது இங்கே இந்த லாஸ்ட் லெவல் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் லீஃப் நோடு. இந்த லீஃப் நோடு எதுக்குமே வந்து சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காது. அப்போ இந்த 3ஐ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிறதுல இந்த லாஸ்ட் லெவலில் எது வந்து ரைட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுதானே நமக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்போ இந்த 3யோட நாம் என்ன பண்ணணும், இந்த 6ஓட இந்த 3ஐ வந்து நாம் ஸ்வாப் பண்ணணும். டெலிட்டிங்னா இப்படி தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ரூட்டில் இருக்கிறத லீஃப் நோடோட இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம டெலிட் பண்ணணும். ஸோ அப்போ இதை வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ண அப்படின்னா இந்த 6 எங்கே போகும், 3 இருக்கிற இடத்துக்கு போயிடும். ஓகேவா? ரிமைனிங் அந்த 7 அப்படியே இருக்கும், 5 அப்படியே இருக்கும், இந்த பக்கம் 10 அப்படியே இருக்கும், 9 அப்படியே இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த 3 வந்து என்ன ஆகும், 6க்கு பதிலாக 3 வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நம்ம அதை போய்ட்டு அரேயில் கொண்டு போய்ட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 3ஐ டெலிட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நான் அரேயில் கொண்டு போய்ட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் நமக்கு இங்கே இருக்கிறது வந்து என்னது, 6, 7, 5, 10, 9. ஸோ ஒரு டைமும் வந்து நாம் இந்த ஸ்வாப்பிங் வந்து பண்ணுறோம் இல்லையா, டெலிட் பண்ணும்போது லீஃப் நோடை கொண்டு வந்து நம்ம இங்கே ரூட் நோடை ஆக்குறோம்ல, அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும் அந்த ரூட் நோடாக இப்போ நம்ம எதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அது பேரண்ட் நோட அதோடைய சைல்டு நோடை விட சின்னதாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, நமக்கு 6 வந்து 7ஐ விட சின்னதாக இருக்குது, பட்டு 5ஐ விட என்னவாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து என்ன இருக்கணும், எப்பயுமே பேரண்ட் நோடுனா சின்ன நோடாக தான் இருக்கணும், பெரிய நோடாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒழுங்காக ஹீப் வந்து என்ன ஆகலை, கன்ஸ்ட்ரக்ட் ஆகலை. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹீப்பிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஹீப்பிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 5 வந்து 6 இருக்கிற இடத்துக்கு போகும், 6 வந்து 5 இருக்கிற இடத்துக்கு போகும். அப்போ இதை நம்ம ஸ்வாப்பிங் பண்ணதுக்கப்புறம் இதோடைய டயக்ராம் வந்து எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும், 5 வந்து மேலே போயிடும், 6 வந்து 5 இருக்கிற இடத்துக்கு இங்கே வந்துடும்,
ஸோ அதுக்கு அடுத்தது 10 அப்படியே இருக்கும், 9 அப்படியே இருக்கும், 3 வந்து டிஸ்கனெக்ட் ஆகி நம்ம அரேயில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹீப் வந்து ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்னோடையும் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ 5, 7, 6 விட சின்னதாக தான் இருக்குது. 7 எடுத்துக்கிட்டோன்னா 10, 9 விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஹீப் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணணும், டெலிஷன், டெலிட், மினிமம் கீ. ஸோ மினிமம் கீயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலீட் பண்ணுறோம். ஸோ அப்போ மினிமம் கீ டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த 5 வந்து நம்ம லீஃப் நோடுக்கு கொண்டு வரணும். இப்போ இங்கே இருக்கிற லீஃப் நோட்லேயே எது ரைட் மோஸ்ட் ரைட்டில் இருக்குது, 9 தான் வந்து ரைட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 5ஓட நம்ம என்ன பண்ணுறோம், 9ஐ வந்து நாம் ஸ்வாப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 9 வந்து மேலே போயிடும். ஓகேவா? 7 கீழே வந்துடும், 6 இந்த பக்கம் வந்து 10, இங்கே வந்து ஸ்வாப் பண்ண அந்த 5 வந்து இங்கே வந்துடும். இப்போ 5 வந்து நமக்கு லீஃப் நோட் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணலாம், இதை டெலீட் பண்ணிவிட்டு அரேயில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஏற்கனவே அரேயில் நமக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ அதனால் இந்த 3ஓட இப்போ அடுத்த வேல்யூ நம்ம வந்து 5ஐ வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ட்ரீ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 9, 7, ஸோ இந்த பக்கம் வந்து 6, இந்த பக்கம் வந்து 10. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், 9ஐ கொண்டு போய் இங்கே ஸ்வாப் பண்ணி 5ஐ கீழே கொண்டு வந்தேன் இல்லையா? இப்போ நான் ஸ்வாப் பண்ண இந்த 9 வந்து கரெக்டாக வந்து ஹீப் வந்து ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 9ஐ விட அதோடைய சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து என்னவாக இருக்காங்க, கம்மியாக இருக்காங்க. ஆனால் எப்படி இருக்கணும், 9 தான் வந்து சில்ட்ரன்ஸை விட சின்னதாக இருக்கணும். அப்போ இது ரெண்டுத்தில் வந்து எது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது ரெண்டுத்தில் நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 6ஓட தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ரூட் நோடை வந்து ஹீப்பிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஹீப்பிஃபை பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்ன ஆகிடும், இந்த 6 மேலே போய்டும், 9 வந்து கீழே வந்துடும். ஸோ 6 மேலே போயிடுச்சு, 7 இந்த பக்கம் அப்படியே இருக்குது, 9 வந்து கீழே வந்துடுது. ஸோ இந்த பக்கம் 10 அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ரிமைனிங் வந்து நமக்கு 4 நோட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஹீப் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கான்னு வந்து பார்க்குறோம். ஸோ 6ஐ விட 7, 9 வந்து பெருசாக தான் இருக்குது. அதுமாதிரி 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய சில்ட்ரன்ஸ் பெருசாக தான் இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. இப்போ அகைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், திருப்பி டெலீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெலீட் மினிமம் கீ. ஸோ அப்போ மினிமம் கீயை வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி நான் லீஃப் நோடோட தான் அதை வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ இங்கே கடைசி லீஃப் நோடு எது, 10. அப்போது இங்கே ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. அப்போ இதோட தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த 6ஐ வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10 மேலே போயிடும், 7 வந்து இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வந்து 9 இருக்கும், கீழே நம்ம வந்து ஸ்வாப் பண்ண இந்த 6 வந்து கீழே வந்துடும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிவிட்டு அரேயில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஆல்ரெடி அரேயில் 3 இருக்குது, 5 இருக்குது, இப்போ 6ஐ கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு இதோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நமக்கு 10, 7, 9. ஸோ ஹீப் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ 10ஐ விட சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து என்னவாக இருக்காங்க, சின்னதாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நாம் ஸ்மாலஸ்ட் நோடை தானே இங்கே கொண்டு வரணும். அப்போ இந்த 2 சைல்டில் எது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்க்குறோம். இது ரெண்டுத்தில் நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 7. அப்போ இந்த 7ஓட தான் இந்த ரூட் நோடை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹீப்பிஃபை வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஹீப்பிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வந்து கிடைக்கும், 7 வந்து மேலே போயிடும், 10 கீழே வந்துடும், 9 இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அகைன் ஹீப் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் கீ வந்து டெலீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெலீட் மினிமம் கீ. ஸோ மின் கீ வந்து நம்ம டெலீட் பண்ணும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும், 7 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 7 வந்து நான் என்ன பண்ணணும், லீஃப் நோடோட வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரைட் சைடில் இருந்து தான் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ 7ஐ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே லீஃப் நோடில் 10, 9 இதில் ரைட்டில் எது இருக்குது, 9 தானே இருக்குது. அப்போ இதோட தான் நான் என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்வாப் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 9 மேலே போயிடுது, 10 இந்த பக்கம் வந்துடுது, 7 வந்து கீழே வந்துடுது. ஓகே, ஸோ 7 வந்து லீஃப் நோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை டெலீட் பண்ணிவிட்டு அரேயில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ 3, 5, 6, 9. ஸோ இதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் இதோடைய ஸ்ட்ரக்சர் 9, 10 இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹீப் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்வாப் பண்ணோம் இல்லையா? ஸோ 9ஐ விட அதோடைய சைல்டு நோடு பெருசாக தான் இருக்குது. ஸோ ஹீப் ஒழுங்காக தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அகெயின் டெலீட் மினிமம் கீ. ஸோ இதில் வந்து எது மினிமம் கீ, 9 தானே இருக்குது. ஸோ அப்போ அந்த 9ஐ வந்து நான் என்ன பண்ணணும், அகைன் வந்து நான் லீஃப் நோடாக கொண்டு வரணும். அப்போ இங்கே கீழே இருக்கிற லீஃப் நோடு ஒன்றே தான். அப்போ இதோட தான் நான் வந்து என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்வாப்.
ஸோ ஸ்வாப் பண்ண அப்படின்னா 10 மேலே போயிடும், 9 கீழே வந்துடும். இப்போ 9 நம்ம டெலீட் பண்ணிவிட்டு அரேயில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி அரேயில் 3, 5, 6 சாரி இந்த இடத்துல வந்து 7 தப்பாக எழுதிட்டேன். ஸோ 7, ஸோ இங்கேயும் வந்து 7. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 9 வந்து டெலீட் பண்ணோம் இல்லையா, ஸோ 9 எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது 10 மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, திருப்பி வந்து நம்ம வந்து ஹீப்பிஃபைலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா இது சிங்கிள் நோடு தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணி திருப்பி அரேயில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு என்ன ஆகிடுது, நோடு வந்து எம்டி ஆகிடுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு எல்லா வேல்யூஸும் வந்து சார்ட் அவுட் ஆகி ஆன்சராக வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹீப் சார்ட்டு. இப்போ ஹீப் சார்ட்டில் நான் பண்ணது வந்து மின் ஹீப்பு. ஓகேவா? மேக்ஸ் ஹீப் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரூட் நோடு வந்து இருக்கிற எல்லா நோடை விட பெருசாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோன்னா 10 இருக்குது. ஸோ 10 வந்து நான் வந்து ஃபஸ்ட் நோடாக இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது 3 நான் இன்சர்ட் பண்ணும்பொழுது ரூட் நோடு வந்து சைல்டு நோடை விட பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பெருசாக தான் இருக்குது. பெருசாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஹீப்பிஃபை பண்ண தேவையில்லை, மேக்ஸ் ஹீப்பாக இருந்தது அப்படின்னா. ஓகேவா? ஸோ அடுத்தது 5 நான் இன்சர்ட் பண்ணும்பொழுது லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். இதோடையுமே வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், 10 வந்து நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ கம்மியாக தான் இருக்கும், அதுவும் நம்ம ஹீப்பிஃபை பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஒரு டைம் நீ வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து கரெக்டாக வந்து ஹீப்பிஃபை பண்ணி பார்க்கணும். அதாவது ஹீப் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மின் ஹீப் அப்படின்னா எல்லா பேரண்ட் நோடும் ஸ்மாலராக இருக்கணும், சைல்டு நோடை விட ஸ்மாலராக இருக்கணும். மேக்ஸ் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா பேரண்ட் நோடும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சைல்டு நோடை விட பெருசாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஹீப்பிஃபை பண்ணி அந்த ஹீப்பை வந்து சரியாக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எலமெண்ட்டாக வந்து ரூட் நோடை வந்து டெலீட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸ் ஹீப்பு இதே வேல்யூக்கு நீங்கள் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.